நிலம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்நாள் சொத்து. அதை நம்ம ப்ராப்பராக பார்த்து வாங்கணும். அதில் என்ன வாங்கலாம், எதெல்லாம் சரியாக பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து மக்களுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்த்துருவோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது தாய் பத்திரம், அதாவது மதர் டாக்குமெண்ட். இந்த பத்திரம் தான் நம்ம அந்த நிலத்தோட உரிமையாளர் யாரு, இந்த நிலத்துக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லக்கூடிய பத்திரம். அதனால இதை கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாம கட்டாயம் தாய் பத்திரம் யார் பேர்ல இருக்குது, இந்த தாய் பத்திரத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா சரி பார்த்துக்கணும். நம்ம ரெண்டாவது பார்க்க போறது பவர் டாக்குமெண்ட். அதாவது இந்த பவர் டாக்குமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நில உரிமையாளர்னால நமக்கு ஒரு பவர் போட்டு தர்றாங்க அப்படின்னா அந்த நில விற்பனையாளர் இவர் விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இந்த பவர் வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதாவது நில உரிமையாளர் பவர் போட்டு இன்னொருத்தருக்கு தருவார். அந்த இன்னொருத்தர் உங்கள்கிட்ட நிலத்தை விற்க முடியுமா? கண்டிப்பாக விற்க முடியும், பவருக்குள்ள அந்த அதிகாரம் இருந்தால். அந்த பவர் டாக்குமெண்ட் நிறைய விதமான பவர் இருக்கு. அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவாகவே சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் மறக்காமல் பவர் டாக்குமெண்ட் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது விற்பனை ஒப்பாவனம், அதாவது சேல் டீடு. சேல் டீடு அப்படிங்கிறது ஒரு விற்கிறவர்கிட்ட வாங்குறவருக்கு இந்த நிலம் உரிமை ஆகிவிட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக சார்பதிவாளர் அலுவலகம் போனோம்னா இந்த விற்பனையானது என் பெயருக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சரி செய்து கொள்ளலாம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஈசி, அதாவது வில்லங்க சான்றிதழ். அப்படி ஈசி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கம்பேரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஈசி எடுத்து பார்க்கும்போது தான் இது பணம் சம்மந்தமாகவோ இல்லை அதிகாரம் சம்மந்தமாகவோ இது சரியாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தான் ஈசி அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்குறோம். இதில் ஏதாவது பணம் பரிமாற்றம் செஞ்சு அதுவான ஏதாவது இருக்கா, இந்த ஈசி அவங்க பெயர்லேயே தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துக்கணும். அப்படின்னா ஈசி டாக்குமெண்ட் கண்டிப்பா நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஐந்தாவது நம்ம பார்க்க போறது பட்டா, அதாவது நில உரிமை சான்றிதழ். இந்த நில உரிமை சான்றிதழ் எதற்காக அப்படின்னா, நீங்க ஒரு நிலமாவோ இல்ல கட்டடமாவோ நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பட்டா அவங்க பெயர்ல இருந்திருக்கணும். அப்புறம் பட்டா பொதுவாக இந்த இடத்தோடது, அதுக்கப்புறம் அதோட அளவு, அதுக்கப்புறம் அதோட பரப்பளவு ஆகிய விஷயங்கள் சரியா உள்ளதா அப்படிங்கிற விஷயத்தையும் பட்டா மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பட்டா அப்படிங்கிறது இருந்தா தான் நம்ம வீட்டு வரி ரசீது, வீட்டு வரி நம்ம கட்டுறதுக்காகவும் அந்த ரசீது பெறறதுக்காகவும் உரிமையை பெறறதுக்கு பட்டா அப்படிங்கிறது நம்ம பெயர்ல கண்டிப்பா இருக்கணும். அதுவும் நீங்க வாங்கும்போது சரி பார்த்துக்க வேண்டும். இப்போ ஆறாவதா நம்ம பார்க்க போறது டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட், அதாவது விடுவிப்பு சான்றிதழ். எதுக்காக இந்த விடுவிப்பு சான்றிதழ் தேவை அப்படின்னா, இப்போ இந்த நிலத்துல ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரா இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பலர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு லீகல் ஒப்பீனியனை நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம இந்த விஷயங்கள்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிற்காலத்தில் இதுவே நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக கூட வந்துடும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம வாங்கியிருப்போம், அவரோட வாரிசு இதோட கிளைம்னு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சரியா இருக்குதான்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது நில விற்பனையாளர்கிட்ட சட்ட உரிமம் இருக்குதா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட எல்லா சட்ட ஆவணங்களும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் எப்படி வெரிஃபை பண்ணிக்க முடியும்னா, இந்த இடத்துலையும் லீகல் ஒப்பீனியன் நீங்கள் வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க செக் பண்ணிக்கிறது தான் இன்னைக்கும் சரி பிற்காலத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. எட்டாவதா நம்ம பார்க்க போறது வாட்டர் டெஸ்டிங். வாட்டர் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம ரெண்டு விதமான பர்பஸ்க்கு வாங்குவோம். நம்ம குடியேறதுக்காக வாங்குவோம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு வாங்குவோம். ஆனா இந்த ரெண்டுக்குமே மூலதனம் என்ன அப்படின்னா, நமக்கு தண்ணீர் இந்த இடத்துல சரியா இருக்குதா, எத்தனை அடிகள்ல இந்த தண்ணீர் கிடைக்குது, இதுக்கு வாட்டர் டெஸ்டிங், அந்த தண்ணீர் சாம்பிள் எடுத்து இதுல உப்பு எந்த அளவுக்கான அது இருக்குது, இது பருகுவதற்கு ஏதுவா இருக்குதா, இல்ல இதை நம்ம மாத்தி பார்க்கணுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா எங்க போனாலும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடெல்லாம் கட்ட முடியும், இல்ல விற்கும் போது இங்க தண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறதுக்கு நேரிடும். அதனால வாட்டர் டெஸ்டிங் கண்டிப்பா செக் பண்ணிருங்க. ஒன்பதாவதா நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா நியர்பை ஃபெசிலிட்டிஸ். அதாவது நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு மருத்துவ தேவை ஏற்படலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் தார் சாலைகள் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, தண்ணீர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குதா, கிராசரி ஷாப்ஸ் பக்கத்தில் இருக்குதா, மின் இணைப்புகள் பக்கத்தில் இருக்குதா, கேபிள் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் இருக்குதா போன்ற பல விஷயங்கள், இன்டர்நெட் எடுக்கிறதுக்கான ஏதுவாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் எழுதி வச்சு கூட பார்த்துக்கோங்க. மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு வந்து தான் ஆகணும். இதுவும் அதுவே. 10ஆவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, FAR FSI அப்படிங்கிற விஷயம் நம்ம சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். FARனா வேறு எதுவுமே இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. அதாவது ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ எதுக்காகனா, இந்த பரப்பளவு எவ்வளவு, இதில் எவ்வளவு நம்ம வீடு கட்ட முடியும், வீடு கட்ட முடியாது. ஏன்னா நிலம் நம்ம நிறைய விஷயத்துக்கு வாங்குவோம், ஃபேக்ட்ரிக்கு வாங்குவோம், வீடு கட்டுறதுக்கு வாங்குவோம், விவசாயத்துக்கு வாங்குவோம். அதனால எதுக்கு வாங்குறோமோ அதில் என்ன பண்ண முடியும், கட்டடம் எந்த அளவு கட்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்புறம் FSI அப்படிங்கிறத பார்க்குறோம். FSI அப்படிங்கிறது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் எத்தனை தளங்கள் நீங்கள் கட்ட முடியும். இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க, இது சிட்டிக்குள்ளே இருக்குது, 3 மாடி தான் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் 4 மாடிக்கு பிளான் போடக்கூடாது, 3 மாடிக்கான பிளானை தான் நீங்கள் போட முடியும். அப்படி நீங்கள் அதெல்லாம் கவனத்தில் எடுத்து பார்த்துக்கணும். FSI FAR இது சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்டுமே உங்களுக்கு மிக மிக நிலம் வாங்குறதுக்கு முக்கியமானவை. இது யாருக்கிட்டையும் சரியாக தெரியாது. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் 2 பாயிண்டாக கேட்டுட்டு நம்ம ஒரு ஆசையின் விகிதத்தில் வாங்கிடுறோம். ஆனால் நிறைய பிரச்சனைகள் அதனால வருது. இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டமிட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறையா, அதாவது நிலம் சார்ந்தும் சரி, கட்டடம் சார்ந்தும் சரி, இடம் சார்ந்தும் சரி, நிறைய வீடியோஸ் நாங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் தாராளமாக அதிலிருந்து பயன்பெறலாம். நீங்கள் தாராளமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நிலம் வாங்குறதுல இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, பாய் பாய்.